குரு வணக்கங்கள். அனைவருக்கும் வணக்கம். ஈசன் ஜோதிடன் அறக்கட்டளை நடத்தும் மாதாந்திர கருத்தரங்கம் ஒரு ஸ்பெஷலான ஒரு கருத்தரங்கம். நம்ம லைஃப்பில் ரெகுலராக நம்ம ஒவ்வொருத்தவங்களோட பேசுகிறத கேட்குறதும் எல்லாமே ஒரு லெசன் தான். இன்றைக்கி நம்மளோட சின்ன குழந்தை ஒரு மேடையில் பேசுகிறாங்க அப்படின்னா அந்த விஷயத்துல இருந்து நம்ம ஒரு விஷயத்தை எடுக்கிறதும் நமக்கு ஒரு லெசன் தான். நம்மளை மீறின பெரியவங்களும் பேசுகிறதும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான லெசன். ஆக மொத்தத்தில் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நான் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு இதை பற்றி தான் நான் பேச போகிறேன். இன்றைக்கி இந்த இடத்துல நான் பேசுகிறதும் என்னோட கர்மா தான். வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களும் நாம் செய்த கர்ம வினையின் பிரதிபலிப்பு தான். லைஃப்பில் எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும் தெரியுங்களா? நாம் இந்த கேள்வி இன்னொருத்தவங்க கிட்ட கேட்டிருப்போம். அண்ட் அதே மாதிரி இன்னொருத்தவங்களும் நம்ம கிட்ட இதை பற்றி கேட்டு ஃபீல் பண்ணியிருப்பாங்க. என்ன மாதிரியான கேள்வி கேட்டிருப்பாங்க அப்படின்னா, என் லைஃப்பில் மட்டும் ஏன் எனக்கு இப்படி நடக்குது கேட்டிருப்பாங்களா இல்லையா? நீங்களும் கேட்டிருப்பீங்க, நம்மக்கிட்டே ஒருத்தங்க கேட்டிருப்பாங்க. என் வாழ்க்கையில் நான் எல்லாத்துக்கும் நான் நல்லது தான் பண்ணேன், ஒருத்தருக்கு கூட நான் கெடுதல் நினைக்கல, ஆனால் எனக்கு ஏன் இப்படி நடக்குது? இதை பற்றி நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோம், அழுதுருக்கோம், நிறைய வெட்ஸாயிருக்கோம். ஆனால் ஏன்னு யோசிச்சு பார்த்துருக்குமா? யாருக்காவது ஒரு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா கொஞ்சம் இன்ட்ராக்ஷனோட போய்க்கலாம். ஏன்னா இது ரொம்ப அருமையான தலைப்பு இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா மேடம்? இதை பற்றி நான் ஆய்வு பண்ணியிருக்கீங்களா? கிரேட். நாம் செய்த கர்மா இருக்குது பார்த்தீங்களா? ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு வழியில் வந்துட்டுருக்கேன். ஒருத்தர் நம்மக்கிட்ட முடியாதவங்க பணம் கேட்பாங்க, இல்லாட்டி சாப்பாடு கேட்பாங்க, கை கால் நல்லா இருக்கும். நாம் என்ன பண்ணணும், நம்ம மனது அந்த இடத்துல தான் நம்மளோட மனது வேலை செய்யும். நல்லா தானே இருக்கான், இவனுக்கு எதுக்கு நம்ம பணம் போடணும்? ஆனால் உண்மையாலுமே அவங்க நல்லா இருக்காங்களா நம்ம பார்த்தோமா? அவர்னால முடியலங்கிற அவர் ஏமாற்றி போட்டும், ஏமாற்றி நம்மக்கிட்ட பணம் வாங்கட்டும், அது அவரோட கர்மா. புரியுதா உங்களுக்கு? ஆனால் ஒருத்தர் நம்மளை தேடி ஹெல்ப்புன்னு கேட்கும்போது முடிஞ்சா 1 ரூபி கொடுங்க, இல்லைன்னா சபிக்க வேண்டாம். கை கால் நல்லா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அந்த சின்ன விஷயம் கூட அது கர்மா. நீங்கள் எவ்வளோ நல்ல புண்ணியம் பண்ணாலும், வீடியோ எடுத்து எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாலும், அதாவது சொல்லுவாங்க தெரியுங்களா, நாம் ரைட் கையில் நல்லா செய்கிறது லெஃப்ட் கைக்கு தெரியக்கூடாதுன்னு ஒரு பழமொழியே இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற ஆளுங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, போய் ஒரு 10 ரூபா போய் ஹெல்ப் பண்ணாலும் ஒரு ரீல்ஸை போட்டுறாங்க. அதில் ஏதாவது நல்லது இருக்கா நீங்கள் சொல்லுங்கள்? அவங்களோட சுயநலத்துக்காக செய்யக்கூடிய நல்லது ரீல்ஸ் எல்லாம் போட்டு நல்லது பண்ணால் அதில் என்ன ஒரு பலன் இருக்குது? ஒரு பலனும் கிடையாது. ஸோ இன்றைக்கி நான் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, கர்மா வர்சஸ் ஜாதகம். ஓகேங்களா? ஏன்னா நாம் செய்யக்கூடிய செயல்கள், அந்த கர்மா இந்த ஜாதகத்தில் நம்ம இப்போ இருக்கிற பிறப்பில் பிரதிபலிக்கும். ஓகே, நம்மளுடைய வாழ்க்கை ஜாதகம் முடிவு பண்ணுதா, கர்மா முடிவு பண்ணுதா? ஒரு ஆன்சர் சொல்லுங்கள். ஓகே, கர்மா எதன் மூலியமாக முடிவு செய்யுது? வெரி குட். நம்மளுடைய கர்மா நம்மளுடைய ஜாதகம் தான் பிரிண்ட் அவுட். இப்போ நம்ம ஒரு ப்ளூ பிரிண்ட் அவுட்டில் போடுறோம் இல்லைங்களா? ஓகே, இன்னும் ஈஸியாக புரிய வைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஏடிஎம் கார்டு வச்சுருக்கோம், ஏடிஎம் மிஷின் போய் பணம் எடுக்கிறோம், கரெக்டுங்களா? நம்ம போய் பணம் எடுக்கும்போது மிஷின் பணம் கொடுக்குதா, இல்லை நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணம் வருதா? அக்கௌண்ட்லேருந்து பணம் வருது. இது எல்லாத்துக்கும் தெரியுதா? அக்கௌண்ட்டு தான் நம்மளுடைய ஊழ்வினை கர்மா. நம்ம வேணுங்கிறத நம்ம செயல்கள் மூலிமா நல்லது எடுக்கிறோமா கெட்டது எடுக்கிறோமாங்கிறது தான் ஆன்சர். அப்போ நாம் என்ன பேசுகிறோம், என்ன செயல்கள் பண்ணுறோம், இது எல்லாமே நம்மளுடைய கடவுள் நம்மளுடைய கணக்கில் போட்டுக்கிட்டே இருப்பார். புண்ணிய கணக்கு பின்னாடி இருக்கும், பாவ கணக்கு பின்னாடி இருக்கும். ஒரு நாளைக்கு நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் புண்ணியமாக போகும்போது நமக்கு பேர்டன் இருக்காது. ஆனால் நம்ம செய்கிற செயல்கள் நம்மளுக்கும் சரி மற்றவங்களும் சரிக்கு பாதிப்பாகுது அப்படின்னா நமக்கு பாரம் ஜாஸ்தி ஆகிடும். நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், நிம்மதியே இருக்காது. எத்தனை கோடீஸ்வரங்க நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாங்க, பணம் இருக்குது, எனக்கு எல்லாம் இருக்குது, நிம்மதியான தூக்கம் இல்லை. ஆனால் நீங்கள் பாருங்கள், குடிசை வீட்டில் இருக்கிறவங்க நிம்மதியாக தூங்கிடுவாங்க. பணம் இருக்காது, பொருள் இருக்காது,
ஆடம்பரங்கள் இருக்காது, ஆனால் மனசில் நிம்மதியான தூக்கம் இருக்கும். ஓகேவா? ஓகே. அடுத்த ஒரு விஷயம், நாம் பிறக்கும்போது நம்மளோட மைண்ட் எவ்வளோ பியூராக இருக்கும். ஓகேவா? நம்ம எவ்வளோ ஜென்மத்தில் எத்தனை பாவம் பண்ணாலும் நம்ம பிறக்கும்போது நமக்கு பியூரான ஹார்ட்டு தான். நம்மளுடைய பிறப்பின் ரகசியம் என்னன்னு நான் சொல்லிடுறேன். இது நான் நிறைய புக்ஸில் படிச்சிருக்கேன். இப்போது எனக்கு ஒரு குழந்தை பிறக்குது, என் குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறக்கும், நம்மளும் ஒரு அம்மா அப்பாவுக்கு பிறந்திருப்போம். நாம் எப்படி நம்மளுடைய தாய் தந்தையரை சூஸ் பண்ணுவோம் தெரியுங்களா? கடவுள்கிட்ட போய் நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே வந்து அறிக்கையிடும்போது பரலோகமா நரகமா அப்படிங்கிறது 2ஆம் பட்சம். அது எல்லாம் அனுபவிச்சதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு நேரம் வரும்போது அந்த குழந்தைகள் ஆன்மா, ஓகேவா, அந்த ஆன்மா தான் அந்த கர்ம வழின்னு வரக்கூடிய பேரண்ட்ஸை சூஸ் பண்ணுவாங்களாமா. என்னோட கர்மாக்கு இந்த பேரண்ட்ஸ் தான் வருவாங்க அப்படின்னு சூஸ் பண்ணி வருமாமா. அப்போது ஒரு சில குழந்தைகள் பிறந்த உடனேவே இறக்குற தருவாயில் வரும். ஒரு சில குழந்தைகள் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ப்ராப்ளம் வரும். ஒரு சில குழந்தைகள் பிறந்த உடனே அவங்க அப்பா கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க. அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அவர்கள் செய்த வினை பொறுத்தே அவர்களோட உயர்வும் இருக்குது, தாழ்வும் இருக்குது. அப்போ நம்ம வாழும்போது நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் முடிந்த அளவுக்கு நம்ம மனசை வந்து யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. மனிதர்கள்னாலே தப்பு செய்யணும், தப்பு செஞ்சு திருந்துறது தான் மனிதர்கள். கரெக்டாக? யாராவது பர்ஃபெக்டாக இருந்திருக்காங்களா? யாருமே. கடவுளே பிறப்பெடுத்து வந்தாலும் சின்ன தப்பு செஞ்சு தான் ஆவாங்க. அதுவும் கடவுளுக்குமே அது நீதி தான். இல்லைன்னா அவங்களாம் மனித பிறப்பெடுத்து எல்லா கடவுளுக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது இல்லைங்களா? அதே மாதிரி தானே நம்மளும் அதே வம்சாவளியில் தானே வரும். தப்பு செய்யாத மனுஷங்கள் இருக்காங்களா என்ன? இல்லை, நம்மளும் பர்ஃபெக்ட் கிடையாது, யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது. ஆனால் ஒரு தவறுன்னு செய்ததுக்கு அப்புறமா அதை திருத்தி கொண்டு அதை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கர்மா கழிக்கிறதுன்னு அர்த்தம். ஒருத்தர் குடிச்சிக்கிட்டே இருக்கான், குடிச்சு வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்கான். அவங்களுக்கு அந்த மைண்ட் வராது. ஏன்னா பாவம் அவங்களே வந்து அவங்களோட நிலையில இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் அவங்க நினைக்கணும் தன்னால் தான் பொண்டாட்டி பாதிக்கப்படுறாங்க, பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க. எப்போ தெரியுமா நினைப்பாங்க? அவனுக்கு ஒரு செக்கு வரும் பாருங்க, உடம்பு சரியில்லாமல் போய் கை கால் இழுத்துக்கிட்டு பெட்டில் படுக்கும்போது ஓன்னு அழுவாங்க, என் வாழ்க்கையே போச்சு என்னால். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஓகே, குடும்பத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுடைய பிரச்சனை வரும்போது நம்ம உட்காந்து விழுந்து கவனிப்போம். திட்டமோ இல்லையா அவங்களுக்காக செய்யும்போது அவங்களுக்கு அந்த ஃபீல் வந்தாலும் அந்த ஃபீலில் ஒரு மரியாதை இருக்காது. ஏன்னா வாழக்கூடிய நாட்களில் வாழ்க்கையை அனுபவிக்காத ஒரு மனிதர்கள் எவ்வளவுதான் தன்னுடைய தப்பை திருத்தி கொண்டு அனுபவிச்சாங்க அப்படின்னாலும் மற்றவர்களிடத்தில் மதிப்பு வராது, அனுதாபம் கூட வராது ஒரு சில பேத்துக்கு. கரெக்டுங்களா? நீ என்ன ஆட்டம் ஆடின, நீ உனக்கு உடம்பு சரியில்லைன்னொன்னே நான் அவங்க மேலே பாவம் பார்த்துடணுமா? அந்த கோபம் பாசம் எவ்வளோ இருந்தாலும் அந்த கோபம் அது அவருடைய கர்மா. அந்த பேச்சு வாங்குறாங்க பார்த்தீங்களா? அப்போ பேச்சு வாங்கணுங்கிறது அவங்களோட கர்மா. ஓகே, பொதுவாக வந்து எந்தெந்த கிரக வந்து நம்ம கர்மா அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கர்மக்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான், அவர் தாங்க இருக்கிறதுலே மெயின் பாயிண்ட். ஒருத்தனுக்கு சனி தசை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. சனி தசை வர்றதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன மாதிரி, யாருக்கெல்லாம் இங்கே சனி தசை போகுது கொஞ்சம் கை தூக்குங்க. ஓகே, உங்களுக்கெல்லாம் சனி தசை, நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். சனி தசை ஆரம்பித்தாலே உங்களுடைய செட்டில்மெண்ட் டைம்னு நினச்சிக்கோங்க. நல்ல செட்டில்மெண்ட்டாக கெட்ட செட்டில்மெண்ட்டான்னு நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை சனி தசையில் தான் தெரியும். ஓகே, என்ன மாதிரியான செட்டில்மெண்ட் வரும்? பழைய நண்பர்கள் எல்லாம் வருவாங்க, வந்திருக்காங்களா? பழைய நண்பர்கள் எல்லாம் வந்திருக்காங்களா? இன்னும் எவ்வளோ வருஷம் இருக்கு உங்களுக்கு? உங்கள் வீட்டுக்காரருக்கு, உங்களுக்கு? ஓ, சந்திரன் வந்துட்டார். ஓகே, பழைய நட்புகள் சூழ்ந்தவங்கெல்லாம் வந்து வருவாங்க. இல்லை ஏதாவது ஒரு கொஞ்ச நாள் பழகினவங்க திடீர்னு வருவாங்க நம்மக்கிட்ட பேசுறதுக்கு. அதே மாதிரி செட்டில்மெண்ட்டுன்னு சொன்ன பார்த்தீங்களா, நம்மளுடைய கர்மாவோட செட்டில்மெண்ட் ஆகிறதே இந்த சனி மகா திசையில் தான். சார் வணக்கம் சார். சனி மகா திசையில் தான் வந்து கர்மா செட்டில்மெண்ட்டு. அப்போது அந்த கர்மா செட்டில்மெண்ட் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த சனியோடு இருக்கக்கூடிய கிரகங்கள்
சனி எந்த கிரகத்தை பார்க்குதோ அதன் வழி கர்மாவை நீங்கள் சனி தசையில் அனுபவிப்பீங்க அப்படிங்கிறது நிச்சயம். ஓகே, இப்போ நம்மளுடைய லக்னம் எடுத்துக்கோங்க. நம்மளுடைய லக்னத்தில் சனி இருந்துச்சுன்னா எப்படிப்பட்ட கர்மா அவங்க அனுபவிப்பாங்க? எந்த கிரகமும் இல்லாமல் நம்மளுடைய லக்னாதிபதியும் கர்மாவும் சனி பகவானும் சேர்ந்திருந்தால் எவ்வளவு செயல்பாடுகள் அவங்க செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் ஒரு ஊழ்வினை கர்மா அவங்கள துரத்திக்கிட்டே இருக்கும். நோ யூஸ். சொல்லுவாங்க, நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், இதே தான் அவனும் பண்ணுறான், அவன் மேலே போயிடுறான், நம்ம என்னடா நாய்ப்படாத பாடுபடுறோம், பேசாமல் நம்ம நாயாவே பிறந்திருக்கலாமே. அதை சொல்லுவாங்க. லக்னத்தில் சனி இருந்து, லக்னாதிபதி யாரா வேணாலும் இருக்கட்டும், அது வேற மாதிரி காம்பினேஷன். லக்னாதிபதியோட சனி சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது அல்டிமேட் காம்பினேஷன். ஆனால் நான் இப்போ தனித்த சனி பற்றி தான் பேசுகிறேன். 2ஆம் இடத்துல சனி பகவான் இருந்திருந்தான்னா குடும்ப ரீதியான வார்த்தைகள் கவனம். நம்ம பேசுகிற நாக்கு இருக்கு பார்த்தீங்களா மேடம், வணக்கம். நம்ம செய்த வார்த்தைகள், நம்ம பேசக்கூடிய பேச்சு, அதே மாதிரி குடும்ப ரீதியான செயல்பாடுகள். லக்னம் +2, லக்னம் +3, லக்னம் +4, லக்னாதிபதியோட ஒவ்வொருத்தரையும் கனெக்ட் பண்ணுங்க. 3ஆம் இடம் செய்யக்கூடிய சனி ப்ளஸ் முயற்சி, லக்னாதிபதி ப்ளஸ் முயற்சி. அப்போது சனி பகவான் நம்ம முயற்சிக்குரிய கர்மா, நம்ம முயற்சி செய்யும்போது நம்ம சந்திக்கக்கூடிய மனிதர்கள். இப்போ நான் இந்த இடத்துல பேசுகிறேன், இப்போ நான் இந்த இடத்துல பேசணுன்னே டக்குன்னு எங்கேயாவது இருந்து பேச முடியுமா? அப்போ நான் யாரை கூப்பிடணும்? என்னோட குருஜியை கூப்பிடணும். சார் இந்த தலைப்பு ஓகே வாங்க அப்படின்னா, எனக்கும் குருஜிக்கும் அவருடைய கிரகத்துக்கும் உண்டான கர்மா நினச்சி பார்த்துக்கோங்க. நம்மளுடைய கிரகத்தில், நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் நமக்கு ஃபேவராக இருக்கோ அந்த கிரகத்தோட பர்சன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, நமக்கு ஃபேவராக இருப்பாங்க. உதாரணத்துக்கு என்னுடைய கிரகம் பார்த்தீங்கன்னா எனக்கு லக்னத்தில் சனி இருக்குது. சனி எனக்கு, உங்களுக்கு லக்னத்தில் சனி இருக்குது. ஓகே, நீங்கள்லாம் தெய்வம் தான் உண்மையாலுமே. லக்னத்தில் சனி இருக்கிறவங்கலாம் உண்மையாலுமே தெய்வம் தான். ஏன்னா என்னையவே நான் புகழ்ந்து தான் பேசியாகணும், வேறு வழியே இல்லை. லக்னத்தில் சனி இருப்பவர்கள் தொழில் சிந்தனை உடையவர்கள். ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருப்போம். நம்ம ஒருவேளை ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்போம். நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபா தொழிலா? ஜோதிடம், தொழில், சர்வீஸ். சனி லக்னத்தில் இருக்கு, சனி பார்வை லக்னத்தில் படுது, 10ஆம் இடத்துல சனி பார்வை இருக்கு அப்படின்னா அவர்கள் தொழில் சிந்தனை உடையவர்கள், மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய தொழிலில் இருக்கிறவங்க. இதை யாருமே இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த கர்மா அதன் மூலியமாக தான் கழியும். ஏன்னா நம்மளாம் நீதிமானாச்சே. நீங்கள் ஒத்துக்குவீங்களா நீங்கள் நீதிமான்னு? உண்மையை சொல்லுங்கள், சனி நீதிமானுக்கு மட்டும்தானா? கிடையவே கிடையாது. மற்றவங்களுக்கு வேணால் நம்ம நீதிமான் மாதிரி சொல்லுவோம், ஆனால் நம்ம யாரும் நமக்கு தான் தெரியும். ஓகேவா? இதை நம்ம ஒத்துக்கணும். ஏன்னா இது நம்ம கர்மா, வேறு வழியே இல்லை. அது எந்த பாவத்தை குறிக்குது, அந்த பாகவாதிபதி நம்மளுடைய சனி எங்கே நிற்குது, அதெல்லாம் அடுத்த பாயிண்ட். கிரகத்தின் படி பார்க்கும்போது 25%, டிஎன்ஏ படி பார்க்கும்போது 75%, இது ரெண்டும் சேர்ந்தா 100%. நம்மளோட வாழ்க்கையை நடத்திட்டு கொண்டுட்டு போகிறதே அந்த கர்மா தான். அப்போ சனி 4ஆம் இடத்துல இருந்தால் தாய் வழி கர்மா, 5ஆம் இடத்துல இருந்தால் குழந்தை வழி கர்மா. குழந்தைகளால் நீங்கள் ஒரு கர்மாவை அனுபவித்தே தீரணும். 6 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலை. அப்படி இல்லாட்டி கடன் வாங்கியே முடிஞ்சிருவீங்க. சில பேர்லாம் சொல்லுவாங்க, ஒரு கடன் முடிய போது நினைப்பாங்க, அடுத்த கடன் அப்படியே லிஸ்ட்டில் நின்றுட்டுருக்கோம். அவங்களால கடனை விட்டு கொடுக்க முடியாது, கடன் அவங்கள விடாது. அப்படி இல்லாட்டி நோய், ஏதாவது ஒரு நோயோடையே புழங்கிட்டே இருப்பாங்க. அப்போ சனி பகவான் நோயோட ஸ்தானத்தில் இருந்தால் அவங்களுக்கு அந்த வந்த நோய் சீக்கிரமாக குணமாகுமா? சாகிற வரைக்கும் சுகர் இருக்கும்பாங்க. அது சனி சுக்கிரன் மாதிரி. அப்போ நம்மளுடைய லக்னாதிபதியும் சனியும் சேர்ந்த கணக்கு இது. சனி சம்மந்தப்பட்ட கணக்கு, அந்த பாவகம் சம்மந்தப்பட்ட கணக்கு. ஓகே, 7ஆம் இடத்துல சனி இருந்ததுன்னா வரக்கூடிய பார்ட்னர்னால, அது தொழிலாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, அனுபவிச்சே ஆகணும். வாழ்க்கைன்னா சும்மா கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் நம்மளுடைய டெப்ட்ஸு, கிரெடிட்ஸ் எல்லாமே சேர்ந்து இந்த காலத்தில் நீங்கள் அனுபவிச்சே ஆகணும். நீங்கள் கிரெடிட்டடா டெபிட்டடான்னு பார்க்கணும். கிரெடிட்டட்னா நமக்கு வரக்கூடிய சந்தோஷமான கிரெடிட்ஸ், டெப்ட்ஸ்னால் நம்மக்கிட்டேருந்து போகிறது. ஓகேவா? நம்மக்கிட்டேருந்து என்ன இருக்குது? நம்ம சம்பாதிச்சது, நம்ம உழைப்பு. சொல்லுவாங்க தெரியுமா, இவங்க நம்மக்கிட்ட உழைச்சி கொடுக்குறாங்க, எனக்கு ஜாலியாக இருக்குது. அது அவன் கர்மா, ஜாலியாக இருக்கிறது என் கர்மா. அப்போ எல்லாமே கர்மா தாங்க. இன்றைக்கி நான் இந்த ஃபோனை வாங்குகிறேன் அப்படின்னா இதுவும் ஒரு கர்மா.
இந்த ஃபோன் இன்றைக்கி எனக்கு வரணுன்ட்டு இருக்கு. அப்போது ஃபோன் அப்படிங்கிறது கம்யூனிகேஷன். புதன் சம்மந்தப்பட்ட கர்மா. சனி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ். அப்போ சனி மகாதசை வரும்போது எனக்கு என்னோட லக்னத்துக்கு 3க்கு 4க்கு 3 லக்னத்துலேயே இருக்கார். அப்போ நான் பெரிய ஃபோன் வாங்குவேன். ஆனால் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு ஃபோன் வாங்கணுன்னா அதுக்கு பிளான் பண்ணி வாங்குவேன்னு அர்த்தம். ஒரு 1.5 லட்ச ரூபா நான் ஃபோன் வாங்குறேன் அப்படின்னா அந்த 1.5 லட்ச ரூபா எனக்கு ஈஸியாக கிடைக்குமா? அதுக்காக நான் என்ன பண்ணணும்? வேர்வை சிந்தி உழைச்சா நான் அந்த 1.5 லட்ச ரூபாவோட ஃபோன் வாங்கலாம். இதுதான் அந்த கம்யூனிகேஷனை சுட்டி காமிக்கிறது. அப்போது நான் ஒரு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னா அந்த முயற்சிக்கு நான் எவ்வளோ வேர்வை சிந்தி உழைக்கணும். இப்போ நான் ஒரு டாபிக் எடுத்து பேசுகிறேன் அப்படின்னா அந்த டாப்பிக்காக நான் எவ்வளோ தூரம் அனலைஸ் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? இது எல்லாமே சின்ன சின்ன விஷயம் கூட கர்மா தான். அந்த கர்மாவை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது நம்ம வாழ்கிற வாழ்க்கை இருக்குது. 8ல் கர்மா இருந்துச்சுன்னா, சனி பகவான் 8ல் சனி இருந்ததுன்னா ஆயில் கெட்டி. ஆனால் அந்த ஆயில் வாழ்கிறதுக்குள்ளே நீங்கள் பாடுபடுவீங்க. அதுக்கு பேசாம தெய்வமே நீ என்னை கூட்டிகிட்டு போய்க்கோ கைத்தட்டுறாரு பாருங்க. சீரியஸாக சனி பகவான் 8ல் இருந்தார்னா எதுக்குடா நல்லா வாழ்கிறேன்னு எடுத்துகிட்டு போகிறதே பெஸ்ட்டுன்ற மாதிரி அந்த வாழ்க்கையை வச்சு செஞ்சு கொடுத்துருவார் நமக்கு. 9ல் கர்மா இருந்தால் தந்தை மூலியமான கர்மா. நம்மளுடைய அதிர்ஷ்டங்கள் என்னாகும்? அதிர்ஷ்டத்துக்காக பேரொழைப்பு உழைக்கணும், விட்டே தரமாட்டார். ஆனால் இது நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். 10ல் சனி இருந்ததுன்னா தொழில் கர்மா, ஜீவன கர்மா. ஜீவனத்துக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஆல்ரெடி தொழில்காரகன், ஸோ டபுள் தொழில். ஏற்கனவே ஒரு மந்தக்காரகன். அப்போ என்ன பண்ண? உடனே கொடுக்க மாட்டார். அதுக்காக நிறைய உடல் வேர்வைகள், உடல் உழைப்பு அப்படியே விரயம் பண்ணணும். அதாவது என்னென்னா, உண்மையுமே லக்னத்தில் சனி இருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் கையெடுத்து கும்பிடணும். சனி இருக்கிறவங்கள எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன், நாட் ஒன்லி லக்னம் சனி. ஏன்னா அவங்க மூலிமா அவர்களுக்கும் பாடம் கற்பிக்கப்படும். அவங்க மூலிமா மற்றவங்களுக்கும் ஒரு லெசனாக இருப்பாங்க. எப்போவுமே நீங்கள் பாருங்கள், இந்த கும்ப லக்னம், மகர லக்னம், லக்னத்தில் சனி, இவங்க மூலிமா யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக லைஃப்பில் மேலே வந்துடுவாங்க. நம்ம வாழ்க்கை மற்றவங்களுக்கு ஒரு பாடமாக அமையக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய அந்த சனி நம்மளை இயக்கிட்டே இருக்கும். என்னை நிறைய சொல்லியிருக்காங்க, மேம் உங்களை பார்த்து நான் நிறைய விஷயம் மாறியிருக்கேன் அப்படின்னு. ஏதாவது ஒரு வகையில் நம்மளை பார்த்து ஒருத்தவங்களுக்கு பாடம் கற்பித்து அது அவங்க எடுத்துக்குவாங்க. இதுதான் லக்ன சனி. அவர் கெட்டவரே கிடையாது. 11ஆம் இடம் சனி, உங்களுடைய மூத்த சகோதரனுக்கு உங்களுக்கும் பிச்சுக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களோட அபிலாசைகள், நாம் ஒன்று ஆசைப்படுவோம், சொல்லுவாங்க தெரியுங்களா, நான் ஆசைப்பட்டாலே அந்த விஷயம் நடக்கவே நடக்காது. எல்லாம் சனி பண்ணக்கூடிய விஷயம்தான். ஆனால் அதனோட அர்த்தங்கள் புரிஞ்சுட்டு கொடுப்பாரு. நீ எதுக்கு ஆசைப்படுற, அந்த ஆசைப்படக்கூடிய விஷயம் உனக்கும் உங்கள் ஃபேமிலிக்கு நல்லதான். நீ ஆசைப்பட்ட விஷயம் கரெக்டாக யோசி அப்படின்னு அந்த சிந்தனையை கொடுப்பார் அந்த இடத்துல இருந்து. 12ஆம் இடம் கர்மா, உங்களுடைய தூக்கம், நிம்மதி, உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய பயணங்கள், இதை வைத்து அந்த கர்மாவை நீங்கள் கழிப்பீங்க. இப்போ உதாரணத்துக்கு 2க்குரியவர் 12ஆம் இடத்துல இருக்கலாம். ஓகேவா? 2க்குரியவர் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுடைய லக்னம் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், 2ஆம் இடத்துக்குரியவர் இடத்துல ஒரு சனி பகவானே இருக்கட்டும். இப்போ தனுர் ராசியாக, தனுர் லக்னமாக எடுத்துக்கோங்க. 2ஆம் இடம் சனி, அவர் 12ஆம் வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும்? வருமானஸ்தானம் 12 குறித்து வெளிநாட்டில் இந்த மாதிரியெல்லாம் போய் சம்பாரிச்சிடலாம். இல்லாட்டி 12ஆம் இடத்துக்குரிய இடத்த அவங்க சம்பாரித்து கொடுத்துடலாம். ஆனால் 12ஆம் இடத்துக்குரியவர் 2ல் இருக்கலாமா? யோசிங்க. 12 அப்படிங்கிறது என்னது? மோட்சஸ்தானம். 12 அப்படிங்கிறது விரயஸ்தானம். விரையாதிபதி குடும்பஸ்தானத்தில் இருக்கலாமா? சின்ன சின்ன எக்ஸாம்பிள் தான். அந்த பாவக ரீதியான விஷயங்களை நம்ம அனுபவித்து ஆராய்ந்து அனலைஸ் பண்ணிட்டு நம்மளுடைய கர்மத்தை கொண்டுட்டு போகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம். கர்மா எதன் வழியாக கண்டுபிடிக்கப்படுவது? இப்போது இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கோடீஸ்வரங்களா? இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஏழைவாளா? இல்லை இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நடுத்தரமா? யாராவது நம்ம அப்படி தெரிஞ்சுட்டு முதல்ல போய் பேசுகிறோமா? இப்போ நம்ம ஒரு பெரிய இடத்துக்கு கல்யாணத்துக்கு போகிறோம், ஓகேவா? நார்மலான பீப்புளும் அந்த இடத்துக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க? நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும். அப்போது அங்கே சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு வரும்போது அவங்க கோடீஸ்வரங்க நம்ம நினைக்கலாம். புரியுது உங்களுக்கு? நம்மளுடைய கோயம்புத்தூரில் பெரிய டெக்ஸ்டைல் ஓனர் இன்றைக்கி வரைக்கும் சிம்பிளாக தான் இருப்பார். அவர்கிட்ட இல்லாத கோடியா?
ஆனால் அவர் பார்த்தா நார்மல் ஷர்ட்டு தான் போட்டிருப்பார். அப்போ அவரை பார்த்தோன்னே இவர் எதுவும் ஏழையாக இருப்பார். அப்போது நம்மளுடைய எண்ணங்களும் ஒரு கர்மா தான். ஓகேவா? நீங்கள் ஒருத்தரை பார்த்து எடை போடுறீங்க பார்த்தீங்களா, அதுவும் கர்மா தான். அப்போது ஒருத்தருங்க பற்றி பார்த்து பேசி புரிஞ்சிக்காம, ஐயோ நான் உன்னை பார்க்கும்போது என்னமோ நினச்சா, பேசினதுக்கப்புறம் வேறு மாதிரி இருக்கீங்க, கர்மா தான். அந்த எண்ணங்களை உருவாக்கி அவங்களுடைய எல்லா ஸ்பெஷலான திங்ஸையும் மாற்றுது பாருங்க. அவர்களோட வழியில் செய்யக்கூடிய கர்மாவை நாம் எப்படி புரிஞ்சுக்கணும்? இனிமேல் இந்த இதுக்கப்புறமா நீங்கள் இது மாதிரி நடந்து பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் நான் படித்ததுக்கப்புறம் நான் சில விஷயங்களை மாற்றிக்கிட்டேன். யாருக்கிட்ட எங்கே போனாலுமே முதல்லலாம் நான் மீடியா பர்சனாலிட்டி, நான் எல்லா சேனல்லையும் ஆங்கராக ஒர்க் பண்ணும்போது நான் எப்படியெல்லாம் இருக்கணும்னு உங்களுக்கு தெரியும். எங்கே போனாலும் ஒரு கெத்து, எங்கே போனாலும் ஐம் விஜே அப்படி இப்படின்னெல்லாம் போவேன். இதுக்குள்ளே வந்துட்டதுக்கப்புறம் அந்த இது எதுவுமே கிடையாது. அதுதான் ஜோதிடம். ஏன்னா தன்னை தாழ்த்தி ஒவ்வொரு விஷயத்துலேயும் கடவுள் நம்மளை இறங்க வச்சிருவார். ஏன்னா விஷயம் தெரிஞ்சிருச்சு, வாழ்க்கைனா என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, கர்மானா என்னென்ன தெரிஞ்சிருச்சு. திருப்பி நான் ஆடினேன்னா என்ன ஆகும், விழுவேன். ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம மாற்றிக்கிறது அது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா எனக்கு சனி மகாதசை நடந்தாலும் வாழ்க்கையை பற்றின ஒரு அறிதல் வரும், புரிதல் வரும், மனிதர்களை பற்றின ஒரு புரிதல் வரும். இந்த புரிதல் தான் இது. ரிப்பீட்டட் கர்மான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க. ஒரு கர்மா ரிப்பீட் ஆகுது. அது இல்லை. என்கிட்ட ஒரு பொண்ணு ஜாதகம் பார்க்க வந்தாங்க. அந்த பொண்ணுக்கு 3 தடவை கல்யாணம் மாப்பிள்ளை ஃபிக்ஸ் ஆகி பிரேக் ஆயிடுச்சு. வை? அதை ரிப்பீட் கர்மா. யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அது ஏன் ஆச்சு அப்படின்னு? 3 தடவை திருமணம் கை கூடி ஸ்டாப் ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த மாதிரியான ஜாதகம் வந்திருக்கும். ஏன் நடக்குது? தட்ஸ் அ கேள்வி. அதுதான் கர்மாவை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க சொல்லுங்க. ஒரு பொண்ணுக்கு திருமணம் வரைக்கும் நிற்குது அப்படின்னா 7ஆம் பாவகத்தை பார்க்க வேணும். 1-7 கனெக்ட் பண்ணுங்க. ஓகே, இது காதல் திருமணமாக இருந்தால் 1-5-7 கனெக்ட் பண்ணுங்க. அரேஞ்ச் மேரேஜாக இருந்தால் 1-2-7 கனெக்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நம்ம 7ஆம் பாவகத்தை பார்க்கும்போது ஒருவேளை அந்த பாவகம் போய் 6-8-12 மறைஞ்சாலோ, இல்லை 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி கூட சேர்ந்திருந்தாலும், நீச்ச தொடர்புடைய கிரகத்தோடு சேர்ந்திருந்தாலும், வைநாசிகம் அதை மறந்துடவே கூடாது, வைநாசிக நட்சத்திரத்தை கூட போய் சேர்ந்திருந்தாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அந்த ஊழ்வினை கர்மா எடுத்துட்டு போகும். என்னங்க? வக்ரக முக்கியம். இப்போ நம்ம பிறக்கும் போது ஒரு கிரகம் வக்ரமாக இருந்தது அப்படின்னா, இது என்னோட சாரோட கிளாஸில் ஒரு ஸ்பெஷலான கிளாஸ் இது, வக்ர கிரகங்கள். இப்போது நான் நிறைய பேர்த்துக்கிட்ட பார்த்துருக்கேன். இந்த ஒரு சீக்ரெட் என்னோட கிளாஸில் சார் சொல்லி கொடுத்தாரு. வக்ர கிரகங்கள் இப்போ பிறக்கும்போது ஒரு கிரகம் வக்கரமாக இருந்ததுன்னு அதை தான் வச்சு பேசுகிறாங்க. ஆனால் எங்கள் சார் அந்த வக்ர கிரகங்கள் நிவர்த்தியாகி அங்கேயே இருக்கா, பின்னாடி போச்சா முன்னாடி போச்சான்னு வச்சு பலன் சொன்னால் பர்ஃபெக்டாக இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, முதல்ல இவரோட கிளாஸ் தெரியறதுக்கு முன்னாடி நான் பார்க்கும்போதெல்லாம் வக்கரத்தை வச்சு மெயின்டைன் பண்ணி சொல்லிடுவேன். ஒரு சில இதெல்லாம் செட் ஆகும், ஒரு சில இல்லையே அப்படிம்பாங்க. நான் யோசிப்பேன். பட் இவரோட கிளாஸ்க்கு அப்புறம் அப்படியே மாறிடுச்சு. இப்போ என்ன சொன்னாலும் பாயிண்ட் பர்ஃபெக்டாக இருக்குது. அப்போ என்ன அப்படின்னா, ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு கடல், நிறைய டெக்னிக் இருக்குது. பொறுமையாக உட்காந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அப்ளை பண்ணி போய்கிட்டே இருக்கணும். ஓகே, இப்போ 7ஆம் இடத்தோட கர்மா அந்த பெண்ணை பின்தொடர்ந்து இந்த வழியில் வந்திருக்குன்னு அர்த்தம். ஓகே, அப்போ முன் ஜென்மத்தில் அந்த பொண்ணு என்ன பண்ணியிருப்பாங்க? இதே மாதிரி யாரையாவது லவ் பண்ணி விட்டுட்டு போயிருப்பாங்க, ஏமாற்றிட்டு போயிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த பொண்ணு இப்போது அதை கன்ஃபார்ம் பண்ண முடியாது, அதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்ன சொல்கிறது, நாங்கள் என்ன நம்புறது? அப்போது ஜோதிடர்களை அவங்க என்ன வேணாலும் ஏமாற்றிடலாம். ஆனால் ஜோதிடம் போய் சொல்லுமா? அந்த கர்மா அங்கே வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும். அந்த கர்மா படி அந்த பொண்ணு எத்தனை கல்யாணம் வந்தாலும் நின்றுட்டு தான் போகும். அப்போ அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணால் அந்த பிரச்சனை சரியாகும் சொல்லுங்க? 7ஆம் வழி கர்மாவை என்ன பண்ணா சரியாகும்? திருமணம் 7 கனெக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லை, அவங்க நல்லா ஒரு நல்ல பார்ட்னரே வச்சு கல்யாணம் பண்ணும். இதுக்கு என்ன ஒரே ஒரு கர்மா அப்படின்னா, தாலி வாங்கி கொடுக்கணும். ஒரு கல்யாணத்தை அந்த பெண் நடத்தினால்
அவளுக்கு கல்யாணம் நடக்கும். ஏன்னா போன ஜென்மத்தில் எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு விட்டுட்டு போயிட்டு உனக்கு மட்டும் நல்ல கணவன் வரணும்னா எப்படி? அப்போது அந்த கர்மாவை அந்த பொண்ணு சரி பண்ணணும். கல்யாணமே நடத்த முடியாத ஒரு வீட்டில் போய் தாலி வாங்கி கொடுத்து அந்த இடத்தை யார் இயக்கணும்? 7ஆம் அதிபதியை இயக்கி அதுக்குண்டான 7ஆம் அதிபதி எந்த இடமா இருக்கட்டும். அப்போ வந்து என்னென்னா, ஒருவேளை 7ஆம் அதிபதி வந்து இப்போ மகர லக்னமாக இருந்து சந்திரனாக இருந்ததுன்னா தாலி ப்ளஸ் அந்த வீட்டுக்கே சாப்பாடு போடணும். அப்போ அந்த நட்சத்திரத்துக்குன்னு ஒரு சாப்பாடு இருக்கும். அந்த சாப்பாடை அழகாக தானம் பண்ணுங்க. அப்போவே அந்த பொண்ணுக்கு நடந்துடும் கல்யாணம். ராகு கேதுவோட ஆக்சஸ் இருக்கும். இப்போ எல்லாத்துக்கும் சொல்கிறாங்க ராகு கேதுவோட ஆக்சுவலாக எல்லா கிரகங்களும் உள்ளே ஓடிடுச்சு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? 28 வயசுக்கு மேலே திருமணம் நடந்தால் பிராப்தம். அப்படி இல்லாட்டி எவ்வளோ பரிகாரம் பண்ணாலும் 28 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். எவ்வளோ பரிகாரம் பண்ணி முன்னாடி பண்ணாலும் அது என்ன ஆனாலும் நிற்காது அந்த கல்யாணம். ரொம்ப ஸ்ட்ராங்கான தோஷம் அது. எவ்வளோ 28 வயசுக்கு மேலே கல்யாணம் ஆச்சுன்னா ஒரு கல்யாணம். 28 வயசுக்கு முன்னாடி ராகு கேது ப்ராப்ளம் இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணாங்கன்னா 2 கல்யாணம், அப்படி இல்லாட்டி டிவோர்ஸ். இது உண்மைங்க. இது இப்போ வந்து அவங்க கும்பிட்ற கடவுள் மூலியமா அவங்களுக்கு வந்து ஒரு நல்லது நடக்குது அப்படின்னு லேட் மேரேஜில் நல்ல வாழ்க்கை கிடைக்கும். இல்லாட்டி என்ன ஆகும்? அவசரத்தில் அதுவும் கர்மா தான். 2 வாழ்க்கை 3 வாழ்க்கை, வாழ்க்கையில் திருப்தியே இல்லாதவங்க எல்லாத்துக்கும் அந்த கர்மா தான் வேலை செய்யும். ஒரு சில பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் மேரேஜ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த வாழ்க்கையை வாழ தெரியாமல் அது மூலிமா பிரச்சனை பண்ணி 2ஆம் வாழ்க்கையில் போய் சிக்கிக்குவாங்க. கரெக்டுங்களா? எத்தனை பேர் சொல்லுவாங்க அந்த வாழ்க்கையே நல்லா இருந்ததுன்னு? ஒரு சில பேர் ஃபஸ்ட்டு வாழ்க்கையில் நரகத்தை அனுபவிச்சிருப்பாங்க. 11ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்குது, 11ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு 2ஆம் திருமணம் செழிப்பை கொடுத்துரும். இது எல்லாமே எதனால் நடக்குது அப்படின்னா அவங்களுடைய ஊழ்வினை கர்மால அவங்க என்ன செஞ்சுட்டு வந்தாங்களோ அதுக்கான பலன் தான் இங்கே அந்த பாவத்தை கொடுக்கும். அதே மாதிரி முக்கியமான விஷயம், ராகு எங்கே நிற்குதோ, ஓகேவா, உங்களுடைய நிறைவேறாத ஆசை மூலியமாக இந்த கர்மாவை நீங்கள் பிறப்பெடுக்கிறதுக்கான ஒரு காரணம் சொல்லலாம். ராகு லக்னத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவங்களோட வார்த்தைகள் அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? ராகு லக்னத்தில் இருந்தால் அவங்க பிறக்கிற இடத்துல இருக்கக்கூடாது. ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் தள்ளியோ வெளிநாட்டிலையும் இருக்கு, அப்படி தானே நம்ம சொல்லுவோம். ஆனால் அவங்களோட கேரக்டர் என்ன? பார்க்க அமைதியாக இருப்பாங்க, ஆனால் எல்லா வேலையும் அவங்க தான் செய்வாங்க. ராகு அப்படிங்கிறது பேராசை, ராகு அப்படிங்கிறது ஆடம்பரம். கரெக்டாக? அப்போ அவங்களோட செயல்பாடுகள் எல்லாமே எப்படி இருக்கும்? நாம் சின்னதாக சொல்லுவோம், பெருசாக செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாப்புல. அது நல்லதாகவும் இருக்கும் கெட்டதாகவும் இருக்கும், அவங்க இருக்கக்கூடிய லக்னாதிபதி பொறுத்து. 2ஆம் இடத்துல ராகு இருந்ததுன்னா அவங்க குடும்ப வழி கர்மாக்கள் ஆசை அடங்காமல் போன ஜென்மத்தில் நினச்ச ஆசை இல்லாமல் இந்த இடத்துல வந்து பிறப்பெடுத்து அதே இடத்துல உட்காந்து அதன் மூலியமாக கர்மாக்களை மற்ற இடத்துல 2ல் ராகு இருந்தால் திருமணமானால் என்ன சொல்வீங்க? லக்ன ராகு 2ல் ராகு இருந்தாலே வாழ்கிறது கஷ்டம்னு சொல்லுவோமா இல்லைங்களா? நம்ம ஜோதிடர்கள் நாம் என்ன சொல்லுவோம்? அதற்கான பரிகாரங்கள் நெக்ஸ்ட்டு. ஆனால் இந்த மாதிரி கர்மா இருந்துச்சு அப்படின்னாலே 2ல் ராகு 2ல் கேது இருந்தால் நமக்கே ஒரு நிமிஷம் இந்த ஜாதகத்தை தொடரும்போது எப்படி இருக்கும்? பாவம், அந்த கல்யாணம் பண்ணிக்க போகிற பையனை பொண்ணை ஒரு நிமிஷமாவது நினைப்போமா இல்லையா? அந்த கர்மா அந்த பையன் வாங்கிட்டு வந்திருக்கான்னு அர்த்தம். 3ஆம் இடத்துல ராகு இருந்ததுன்னா தன்னுடைய முயற்சி, தேவையில்லாத ஆடம்பர முயற்சி, தேவையில்லாத முயற்சி பண்ணியே அந்த கர்மாவை கழிப்பாப்புல. அந்த ஆசை வந்து தேவையில்லாத ஆசையாக இருக்கும். 4ஆம் இடத்துல அம்மாவை போட்டு வாதிக்கிறது, ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு கார் வாங்கணுன்னா கடன் வாங்கி என்ன பண்ணுறது? பெரிய லக்ஸுரி கார் வாங்குறது, அப்புறம் அது வந்து தேவையில்லாமல் போகிறது. இந்த ராகு மட்டும் அடக்கவே முடியாது. 5ஆம் இடத்துல ராகு இருந்துச்சுன்னா எண்ணங்கள் மூலியமான கர்மா. எனக்கெல்லாம் 5ல் ராகு இருக்க கூட குரு சேர்ந்துட்டனால பரவாயில்ல, தனித்த ராகு இருந்ததுன்னா முடிஞ்சுது. 6ல் கர்மா இருந்தால் கடன் வாங்கி ஓடி போய் மறைஞ்சிக்கிட்டே இருப்பாப்புல. கடன் வாங்கி யார் கேட்டது? 6ஆம் இடத்துல ராகு. சார் உங்களுக்கு 6ல் ராகு இருக்கா? 6ல் ராகு இருந்தால் நோய் கர்மா, அதுக்கு நோய், அதாவது அந்த இடத்துல நிறைய இருக்குங்க. ஏதாவது ஒரு சிக்கிட்டே இருப்பாப்புல, வாய் கொடுத்து மாட்டுறது. லக்னாதிபதியும் சேர்ந்து சொல்கிறேன், வெறும் 6 மட்டும் கிடையாது, 1 6 1 7 அப்படி சொல்கிறேன். அப்போ என்ன, அந்த லக்னம் இயக்கிறனால தானே அந்த பாவம் இயங்குது. அப்போ அதோட பார்வைகள், அது சுபர்களோட பார்வை, அதெல்லாம் 2வது விஷயம். இதை மட்டும் இருந்தால் என்ன காம்பினேஷன்? ஏன்னா இது கர்மா சம்மந்தப்பட்டது, அந்த கர்மாவே அவன் அனுபவித்தே ஆகணும். அப்போ 7ஆம் வழி கர்மாங்கிறது வரக்கூடிய பார்ட்னர்னால தான் செயல்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டே இருக்கணும்.
8ல் கர்மா இருந்துச்சு அப்படின்னா இதே தான், போய் போய் எங்கேயா விழுந்து அடிபடுறது, ரேஷ் டிரைவிங். அதே மாதிரி இந்த 6, 8, 12 மறைந்திருக்கிற ராகு வந்து கொஞ்சம் மறைஞ்சு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. எல்லாம் பண்ணிட்டு போய் ஒளிஞ்சிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். 100% இருக்கும். கடன் வாங்குவாங்க, 2 மாதம் அப்ஸ்காண்ட் ஆகிடுவாங்க. சீரியஸாங்க. அப்படி இல்லாட்டி வந்து என்ன பண்ணுவாங்க, வெளிநாட்டில் போய் உட்காந்துருவாங்க. ஏன்னா ராகுங்கிறது அதர், வெளிநாடு, எங்கே போய் உட்காந்துருவாங்க. கண்ணுக்கு தெரியாத அப்ஸ்காண்ட் ஆகிறது இந்த மாதிரி கிரகங்களோட பாதிப்பு தான். அப்புறம் 9ல் ராகு இருந்ததுன்னா 9ஆம் இடம், அவங்கனால தந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒன்று இழுத்துட்டுக்கிட்டு போகிறது, அதிர்ஷ்டம். அதாவது ராகு வந்து என்னென்னா அந்த ஒரு லக்ஸுரி கொடுத்துட்டு, இப்போ ராகு தசை எத்தனை வருஷம்? 18 வருஷம். 18 வருஷத்தை நீங்கள் 3ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ராகு தசை ஆரம்பிக்கும் போது, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட், ஃபஸ்ட்டு ராகு தசை எங்கே இருக்குன்னு பாருங்கள். அந்த தசை வந்து என்ன மாதிரியான இம்பேக்ட் கொடுக்குதுன்னு பாருங்கள். இப்போ எங்கிட்ட நிறைய பேர் ஜாதகம் பார்க்குறவங்கெல்லாம் ராகு தசை நடக்கும்போது ஷேர் ட்ரேடிங்கில் காசை விட்டுட்டேன், ஒரு பொண்ணை நம்பி ஏமாந்துட்டேன், ஒரு ஆளை நம்பி ஏமாந்துட்டேன். ஏன்னா அந்த ஆசையை தூண்டி விடும் அந்த கிரகம். பணத்தின் மேல் ஆசை, போகத்தின் மேல் ஆசையை தூண்டி விட்டு ஆரம்பத்தில் செம்மையாக கொடுத்துரும். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 ட்ரேடிங்கை கொடுத்துரும். அதுக்கப்புறம் அப்படியே லைட்டாக ஸ்லோவாகும். அதுக்கப்புறம் டோட்டலாக வலிச்சுட்ரும். ஓகேவா? ராகுக்கு அப்புறம் என்ன தசை வருது? குரு மகா தசை வருது. அப்போ குருவில் ஓரளவுக்கு அறிவு வந்துடும். ஆனால் ராகுவில் செய்யக்கூடிய தப்புனால யாரெல்லாம் பாதிக்கப்படுவாங்க? சுற்றி எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க. அப்போ ராகு வந்து உங்களுக்கு என்ன கிரகம்? தற்கொலை கிரகம். தற்கொலை தூண்டக்கூடிய கிரகமும் ராகு தான். உன்னோட ஆசை, நீயே ஆசைப்பட்டுட்டு எனக்கு எதுவும் நடக்கலன்னு போய் தற்கொலை பண்ணுறது, போய் கடவுளை போயிட்டு எனக்கு கடவுளோட அனுகிரகமே இல்லை வாழ்க்கையில். ஷேர் ட்ரேடிங் கடவுள் பண்ண சொன்னாரா? ஒருத்தனை நம்பி பணம் கொடுக்க சொன்னாரா? இது எல்லாமே நாம் செய்யக்கூடிய செயல்கள். நாம் பிறப்பு எடுக்கிறோன்னு நான் சொன்னேன்னு தெரியுங்களா? அந்த பிறப்பு எடுத்ததுக்கப்புறம் இந்த உலகத்தில் அந்த குழந்தை ரொம்ப பியூராக இருக்கும். அதுக்கு ஒவ்வொரு அனுபவங்கள் யார் கொடுப்பாங்க? ஏன் அந்த குழந்தை வந்து தாய் தந்தையை சூஸ் பண்ணுது? தாயும் தந்தையும் தான் முதல்ல அவங்களுக்கு குருமார்கள். அவங்கள பார்த்து தான் அந்த குழந்தை ஒவ்வொன்றா கற்றுக்குது. அப்போ அந்த தாயும் தந்தையும் அந்த குழந்தை முன்னாடி எப்படி இருக்கணும்? நல்லதை சொல்லி வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. அவங்க முன்னாடி, குழந்தை முன்னாடி நீங்கள் வந்து தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் பேசும்போது அந்த குழந்தை அதை கற்றுக்கிட்டு நம்மக்கிட்டே பேசும். கடைசியில் வந்து என் குழந்தை என்ன கடவுள் இப்படி கொடுத்துட்டாருன்னு கேட்டால், நீ எல்லா தப்பு பண்ணிட்டு கடவுள் மேலே பழி போடுறது தான் இந்த உலகம். அப்போ நம்ம செய்யக்கூடிய கர்மாக்கள் யார் சம்மந்தப்பட்டது? அவங்களோட கர்மாவே சம்மந்தப்பட்டது. இதுக்கு யாரும் பொறுப்பு கிடையாது. அதே மாதிரி 3ஆவது இடம் ரிலேஷன்ஷிப். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் தனுசு ராசி எடுத்துக்கோங்க. தனுசு லக்னம், எதுவுமே ராசி கணக்கு கிடையாது, லக்னம். லக்னத்தில் இப்போ 3ஆம் இடத்துல கோச்சார ராகு இருக்குது. இந்த கோச்சார ராகு அந்த இடத்துல சனி ராகு இணைவு, சனியின் வீட்டில் ராகு. அப்போ அவங்களுக்கு எல்டர்ஸ், ஒரு பெரியவங்க, ஒரு தொடர்பு வரும். அது வந்து லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும். அவங்களோட குரு எங்கே இருக்குது? இப்போ கோச்சார குரு என்ன இருக்குது? வக்கரமாக இருக்குது. அப்போ வரக்கூடிய நட்பு எப்படி இருக்கும்? பிரச்சனைக்குரிய நட்பாக இருக்கும். இது கோச்சாரங்களை வச்சு நம்ம வந்து அதை கனெக்ட் பண்ணி நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த கிரகத்தை இயக்கும்போது நம்ம வந்து இப்போ ஜோதிடர்கள் நம்மளை தேடி வரும்போது, இப்போ ஒரு 1.5 வருஷத்துக்கு, ஒரு 4 மாதத்துக்கு வந்து எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் உங்களுக்கு வேண்டாம் நம்ம அலர்ட் பண்ணுவோம். ஆஸ் அ ஜோதிடர்களாக நம்ம அலர்ட் பண்ணுவோம். அவங்களுக்கு அந்த கர்மா அங்கே வேலை செய்தாங்கிறது அவங்களோட உள்வினை கர்மா மூலியமாக. அவங்க நம்ம பேச்சை கேட்டாங்கன்னா அதை கண்டிப்பாக அதுவுமே கர்மா தான். எத்தனை பேர் ஜோதிடம் வந்து பார்க்குறாங்க? எத்தனை பேர் அதை செய்கிறாங்க தெரியுதுங்களா உங்களுக்கு? திருப்பி பட்டதுக்கப்புறம் நம்மக்கிட்டே வருவாங்க. இதெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். நான் இதை போய் பரிகாரம் பண்ணுங்க சரியாயிடுமாங்க, ஓகே ஓகேம்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு என்னால் பண்ண முடியல, ஆனால் நீங்கள் சொன்னது தான் நடந்தது, இப்போ நான் என்ன பண்ணட்டுன்னு வருவாங்க. அதே தான் நான் சொல்லுவேன், அதையே போய் பண்ணுங்கம்பேன். அதாவது சொல்கிற பேச்சே ஒரு சில கிளைண்ட்ஸ்லாம் கேட்கவே மாட்டாங்க. அது அவங்க கர்மா, அதுதான் பிரச்சனைங்க. ஒரே மாதிரி ஒரு கிரகங்கள் வக்ரம் பெற்றாலே ஒரு கிளைண்ட்டை சமாளிக்கிறது கஷ்டம். 2-3 கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் வக்ரம் பெற்றா அது சாருக்கும் தெரியுங்க. சாருக்கு ஏன் சார் நாங்களாம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். உண்மையாலுமே அது உண்மை. நிறைய கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் வக்ரம் பெற்றா அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பே வேண்டாது. அது நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் வேணான்ட்டுருங்க. சும்மா கூட உன் ஜாதகத்தை பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஓகே 1 வக்ரமா ஓரளவுக்கு சமாளிக்கலாம், 2 வக்ரமா ஹாய் பை, 3 வக்ரமா திரும்ப கூட கூடாது. ஏன்னா அவங்க மூலிமா உங்களுக்கு எப்பவுமே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஜாதகத்தில் கணக்கு போட்டு வக்ர நிவர்த்தி ஆனால் அந்த கிரகம் நமக்கு ஃபேவராக இருக்கும். ஆனால் ஒருத்தர் மூலிமா நமக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, இரிட்டேஷன் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், அந்த ஜாதகத்தை நீங்கள் தோண்டிங்கனாலே வக்கரமாக தான் இருக்கும் எல்லாமே.
ஓகேவா? ஆனால் எல்லா ரூல்ஸும் அதுக்கு அப்ளிகபிள் ஆகாது, அதில் நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் நான் தான் சொன்னேன்ல, அதுவே வக்ர நிவர்த்தி நல்ல இடமா இருந்தது அப்படின்னா அது பிரச்சனை கொடுக்காது. ஒருத்தங்க மூலிமா நமக்கு டிஸ்டர்பன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குன்னா இந்த மாதிரி பிரச்சனை நமக்கும் அந்த நட்சத்திரத்தை அந்த அதிபதி நம்மளோட ராசி நட்சத்திரத்துக்கு ஆகவே ஆகாது. வைநாசிகம் மட்டும் பிரச்சனை கிடையாது, நிறைய தேவையில்லாத நட்சத்திர கனெக்ஷன் இருக்குது. நம்மளோட ராசி நட்சத்திரம் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி அந்த நட்சத்திரம். ஒரு சில பேர்த்துக்கு வந்து 8வது நட்சத்திரக்காரங்க, என்னோட குருஜி எனக்கு 8வது நட்சத்திரம், சரிங்களா? அவர் மூலிமா எனக்கு எப்போவுமே என்னது நன்மை தான். அதே மாதிரி 13வது நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா அவங்கவுங்க கூட கம்பைன் ஆகினாங்கன்னா அவங்களும் பேர் புகழ்ச்சி, உங்களுக்கு பேர் புகழ்ச்சி. இதே 22 கனெக்ட் ஆச்சுன்னா முடிஞ்சு போச்சு, வைநாசிகம் தான். எத்தனை கோவில் போனாலும் நீங்கள் ஒன்றும் இல்லை, வைநாசிகக்காரர்களை நீங்கள் கூட வச்சுட்டு எத்தனை கோவில் போனாலுமே வைநாசிகம் வேலை செஞ்சுட்ருக்கு, கோவில் வேலை செய்யாது. அப்போது உங்களோட சுய ஜாதகத்தில் நட்சத்திரத்தின் அருமையை ரொம்ப முக்கியம். அதுதான் டிஎன்ஏ. டிஎன்ஏ படி நம்ம ஜாதகம் பார்க்கும்போது எந்த ஒரு பிரச்சனையுமே வராது, அந்த கிரகங்கள் அழகாக ஆக்டிவேட் ஆகும். நமக்கு நிறைய பேர் கேட்பாங்க நட்சத்திர ரீதியாகவே கனெக்ட் ஆகுது அப்படின்னு. 25% தான். ஏன்னா நட்சத்திரங்கள் சுற்றிக்கிட்டே இருக்கும், கிரகங்கள் சுற்றிக்கிட்டே இருக்கும். நட்சத்திரம் சுத்தமாக அங்கேயே தான் நிற்கும். எல்லா நட்சத்திரத்துக்கிட்டே போய் கிரகங்கள் தான் பிளேஸ் ஆகிட்டு போகும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ நட்சத்திர ரீதியாக சாரத்தை பார்த்து நீங்கள் பலன் சொல்லும்போது அந்த பலன் ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கும். டிஎன்ஏ படி ஜோதிடம் பார்க்குவேன். எங்கள் சார் டிஎன்ஏ ஸ்பெஷலிஸ்ட், அடுத்த கிளாஸ்லாம் போட்டிருக்காரு, கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள், சரிங்களா? அவர் எதுலலாம் ஸ்பெஷலிஸ்ட்? விதி கிரகம், விதி கிரகம் பற்றின ஒரு கிளாஸ், ஒரு 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 என்ன சொல்கிறது, அவரை மாதிரி வந்து உண்மையாலுமேங்க எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். கிளாஸ் இருக்க டவுட் கேட்டால் பிடிக்காது அவருக்கு, கடைசியில் கேட்கணும் அவருக்கு. ஏன்னா அவரும் சொல்ல முடியாது, யாரும் கேட்க முடியாது. நாங்கள்லாம் மெதுவாக உட்காந்து லாஸ்ட்டாக கேட்போம். ஆனால் அந்த எக்ஸ்பிளனேஷன்லேயே டவுட் வராது, அதுதான் அங்கே விஷயமே. விதி கிரகம்னு ஒரு விஷயத்தை வந்து சொல்லி, அதே மாதிரி வந்து வாயில் வாஸ்து, இதெல்லாம் எங்களோட சாரோட ஸ்பெஷல் கிளாஸ். அது ஒரு விஷயத்தை வச்சு அந்த வாஸ்து எப்படி இருக்கும், அந்த வீடு எப்படி இருக்கும், என்ன மாதிரி இம்பேக்ட் ஆகும் அவங்களோட வாழ்க்கையில், எல்லாமே நாங்கள் வந்து சில முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே எங்களுடைய குருஜி கிட்ட நாங்கள் கற்றுக்கிட்டோம். நீங்கள் எல்லா இடத்துலையும் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும், நான் அதான் கிளாஸ் ஆரம்பிச்சேன்னு சொன்னேன், சின்ன குழந்தை பேசினா கூட அந்த பாயிண்ட் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படிப்புக்கு வந்து தடையே கிடையாது, படிப்புக்கு எல்லையே கிடையாது. 8 இயர்ஸ் ஆனாலும் நம்ம படிக்கணும். ஜோதிடத்தில் வந்து நிறைய ரகசியங்கள் இருக்குது, ரகசியம் வந்து புதைக்கப்பட்டிருக்கு. அது வந்து இந்த மாதிரி குருஜிக்கள் மூலிமா வெளிவரும். அந்த நல்ல விஷயங்களை நம்ம அப்படியே கேப்சர் பண்ணிக்கணும். நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறீங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில். உங்களோட ஃப்ரெண்ட்ஸை கரெக்டாக தேர்ந்தெடுக்கணும். ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸு வந்ததுக்கப்புறம் வாழ்க்கையே போச்சும்பாங்க. ஏன்? அப்போ அந்த 3ஆம் இடம் அந்த கிரகத்தோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஒரு லக்னத்துலேருந்து 3ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு, நீசமாக இருக்குன்னா அவனுக்கு நீச்ச தொடர்புடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் வருவாங்க. நீச்ச பங்க ராஜயோகமாச்சு அப்படின்னா ஓகே, அவன் கெட்டவன், அவன் கிட்ட இனிமேல் பேசக்கூடாது, நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தேடி போகணுன்னு போயிடுவாங்க. சில சின்ன சின்ன விஷயம்தான். நீங்கள் வந்து அந்த தசாபுக்தியை வச்சு நீங்கள் அந்த கிளைண்ட்டுக்கிட்ட கேட்டிங்கன்னா ஆமாம்பாங்க. அதே மாதிரி வந்து 6ஆம் இடம் தொடர்புடைய தசை வருது, புக்தி வருது அப்படின்னா இந்த ஒரு 3 மாதம் உங்களுக்கு வந்து கடன் வாங்குற மாதிரி இருக்குமா, கரெக்டாக சொல்லுங்கள் ஆமாம்பாங்க. எப்போ நீங்கள் கடனில் மாட்டினீங்க அப்படின்னா 6க்குடைய அதிபதி எங்கே இருக்காருன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தசாபுக்தி கனெக்ட் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா ஆமாங்க இந்த 2022க்கு அப்புறம் தான் நான் கடன் வாங்கினேன், ஆமாங்க இப்போ 3ஆம் இடம் நீச்சமாக இருக்குது, 3ஆம் இடம் பிரச்சனையில் இருக்குன்னா ஆமாங்க இந்த டைமில் தான் நான் 2 வீலர் வாங்கினேன், 4ஆம் இடம் 4 வீலர். அப்போ இதெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி சொல்லிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஆமாம் 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 தான் வரும் அந்த இடத்துல. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, இனிமேல் உங்களுடைய பார்வைகள் எப்படி இருக்கணும், கர்மக்காரங்கன்னு நினச்சிக்கோங்க. யாரை பார்த்தாலும் நீங்கள் நல்லதும் நினைக்க வேண்டாம், கெட்டதும் நினைக்க வேண்டாம், கம்முன்னு இருந்தாலே போதும். இவர் இப்படி அவர் இப்படிங்கிற அந்த கேரக்டர் அசாசினேஷனே வேண்டாம். ஏன்னா அதுவும் கர்மா தான். அந்த கர்மாவை நம்ம வளர்த்திட்டே போக போக நம்மளோட செயல்கள் இறங்கிட்டே போகும். ஒருத்தங்க சொல்லுவாங்க, நான் சொன்னேன்லேயே ஒரு டெக்ஸ்டைல் ஓனர், அவர் கோயம்புத்தூரில் ரொம்ப பெரியவர்னு, டெய்லி சாப்பாடு போடுறாரு, யாருன்னு தெரிஞ்சிருக்கும். காந்திபுரமில் ஒரு பெரிய ஷோரூம், அவங்க வந்து டெய்லி சாப்பாடு, எதுக்கு அவர் டெய்லி சாப்பாடு போடுறாருன்னு தெரியுங்களா? சந்திரகர்மா. அவங்க சாப்பாடு அது வந்து விதிப்படி எங்குது. நிறைய பேர் சாரி வாங்க வருவாங்க, வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது 2வது விஷயம். அந்த இடத்துல ஒரு சாப்பாடு போட்டு அனுப்புறாரு பார்த்தீங்களா, மன நிறைவா,
எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, சே இந்த இடத்துக்கு வந்தால் நம்ம சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம், பிளான் போடுவோமா, வெளியே போய் சாப்பிட்றதுக்கு இங்கேயே எடுத்துக்கிட்டு இங்கேயே சாப்பிட்டுக்கலாம், நமக்கு அது ஃபேவராக போகுது, அவருக்கு அது புண்ணியமாக போகுது. அவர் மைக் பிடிச்சி சொல்கிறாரா, நான் டெய்லி வந்து சாப்பாடு போடுறேன் எல்லாத்துக்கும் வந்து சாப்பிடுங்கன்னு சொன்னால் அது வந்து என்ன, ஆடம்பர கர்மம் ஆகிடும், அங்கே இடத்துல வேலை செய்யாது. நம்ம வாழ்கிற வாழ்க்கை வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட சான்ஸு. நீங்கள் சொல்கிறீங்க இதுதான் வாழ்க்கை அப்படின்னு, கிடையாது. நான் வந்து லைஃப் ஆஃப் ஸ்பிரிட்ஸ்ன்னு ஒரு புக் படிச்சிருக்கேன், நான் புக் நிறையா படிப்பேன். அதில் வந்து என்னென்னா, நாம் இறந்ததுக்கு அப்புறமா தான் நமக்கு வாழ்க்கையே இருக்குது. எப்படிப்பட்ட வாழ்க்கை இப்போ நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா 4th and 5th ரிம்ஸில் தான் நம்ம வாழ்கிறோம். இப்போ நம்ம வாழ்க்கை வந்து 4 and 5th ரிம்ஸ். ஃபஸ்ட்டு 3 வந்து அடர்ந்த பாதாளம், நரகம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அடர்ந்த பாதாளம். 6th 7th 8th இது எல்லாமே வந்து சித்தர்கள் முனிவர்கள் அந்த மாதிரி போயிடும். 9th ரிம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேடக்கூடிய ஒளி, எல்லா கடவுளும் அங்கே தான் இருப்பாங்க. கடைசியாக 9th ரிம்ஸில் 10th ரிம்மில் வந்து ஒரு ஒளி இருக்கும். அந்த இடத்த நம்ம அடையிறதுக்கு பல ஜென்மங்கள் வந்து நம்ம பிறவி எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ ஒவ்வொரு பிறவியும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சான்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. வாழும்போது நாம் செய்யக்கூடிய செயல்கள் மூலிமா அடுத்தடுத்த பிறப்புகள், ஆசை ஜாஸ்தி ஆகிட்டே இருந்ததுன்னா நம்ம பிறப்பை எடுத்துக்கிட்டே இருப்போங்க. ஆசைப்படலாமா? அதுக்காக நம்ம சும்மா இருப்போம்? ஆசைப்படாமல் நம்மளால் இருக்க முடியுமா சொல்லுங்கள்? ஒரு சும்மா இந்த ஃபோனை பார்த்தாச்சு, இந்த ஃபோன் அழகாக இருக்கே, ஆசைப்பட்டாலே முடிச்சு போச்சு, உனக்கு அடுத்த பிறவி கன்ஃபார்ம். ஒரு தம்பதிகள் அழகாக இருக்காங்க, அவங்களுக்கு அந்த வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்கும். சே இவங்க மட்டும் எவ்வளோ அழகாக வாழ்கிறாங்க, எனக்கு மட்டும் இந்த மாதிரி வாழ்க்கை இல்லைன்னு ஒரு ஏக்கப்படுறாங்க பார்த்தீங்களா, அதுவும் கர்மா தான். திருப்பி ஒரு பிறவி எடு. அப்போ பிறவிங்கிறது நமக்கு கொடுக்கக்கூடிய சாபம். நிஜமாலுமே நாம் கடவுளை அடையிறோம் பார்த்தீங்களா, அதுதான் முக்தி. இது வந்து உண்மை, இது வந்து நிராகரிக்கப்பட்ட உண்மை. இந்த உண்மை வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா ஆடை மாளிகை ஒரு சூப்பரான ஒரு லக்ஸுரி லைஃப் தான் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு நம்ம பண்ண சாதிச்சோன்னு? அதெல்லாம் கிடையவே கிடையாது. அம்பானியே இருந்தாலும் நல்லா தூங்குவாரான்னு கேட்டு பாருங்க, முடியாது. அவருக்கும் அதே கிரகங்கள் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும். அவர் பார்க்காத லாஸா, அவர் பார்க்காத முயற்சியா, இது எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம வந்து ராகுவை எப்போவுமே ஆக்டிவேட் பண்ணக்கூடாது. முக்கியமான கர்மாவில் நம்ம ஆக்டிவேட் கூடாத கர்மா வந்து உங்களோட லக்னத்திலேருந்து ராகு எத்தனாம் இடம் என்று பாருங்கள். அந்த ராகு என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்குன்னு பாருங்கள். அந்த சாரத்துக்குரிய ஆசைகளை விட்டுருங்க. இதை விட்டுட்டீங்கன்னா உங்களோட ஆசை கண்ட்ரோல் ஆகும். அந்த ஆசை கண்ட்ரோல் ஆச்சுனாலே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் நல்லா இருக்கும். எதிலையும் போய் மாட்டிக்க மாட்டீங்க. 7ல் ராகு இருந்து 7ஆம் அதிபதியோடு சேர்ந்துருந்தாருன்னா லவ் பண்ணிகிட்டே இருப்பாப்புல அந்த பையன். பார்க்குறவங்களெல்லாம் லவ் பண்ணுறது, எத்தனை லவ் தான் பண்ணுறது, எத்தனை லவ் லவ் பண்ணி ஃபஸ்ட்டு லவ் ஒர்க் அவுட் ஆகும், அப்புறம் போர் அடித்து விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் லவ்வே பண்ணாமல் அந்த பையன் என்ன பண்ணுவான், 7ஆம் இடத்தை நோக்கி சன்னியாசம் போயிடுவான். இல்லாட்டி அவங்க ஒய்ஃப் கூட சேர்ந்து சன்னியாச வாழ்க்கை போயிடுவாங்க. எப்படி ஒய்ஃப் கூட சேர்ந்து சன்னியாச வாழ்க்கை? கல்யாணம் ஆயிட்டு வாழ்க்கையே வாழாமல் போயிடுவாங்க. பிரம்மச்சாரி, கல்யாணமான பிரம்மச்சாரி. ஒன்றும் இல்லை, கடக லக்னம் 7ல் கேது இருக்கு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த கணவனோ மனைவியோ என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, ஆன்மீகத்தில் ஓடிடுவாங்க. கேது மட்டும் இருந்தா. ராகு இருந்தா அப்படி ஆப்போசிட். இதெல்லாமே வந்து அந்த பாவக ரீதி, நட்சத்திர ரீதி, சாரம் ரீதி இதெல்லாம் இருக்குது. ஜென்ரலாக கிரகம் வந்து உண்மையை சொல்லாது, அதையும் நான் சொல்லிடுறேன். கிரகப்படி சொன்னீங்கன்னா 25% தான். ஓகே இது இம்பேக்ட் இருக்கா, ஆமான்ட்டுருவாங்க. ஆனால் ரொம்ப உள்ள விலைக்கு போகும்போது இல்லைன்ட்டுருவாங்க. அப்போ அந்த நட்சத்திர சாரம் யார், அந்த நட்சத்திராதிபதி எங்கே இருக்காங்க, யார் கூட சேர்ந்துருக்காங்க, இதைப்படி அந்த கர்மாவையும் நீங்கள் விளக்கினீங்க அப்படின்னா சூப்பர். ஓகேவா? சரி, இதுலேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்கள். லக்னாதிபதி தனாதிபதி 2க்குரியவர். அவங்களுடைய பேச்சில் கவனமாக இருக்கணும். கார்கோடக நாஸ்தின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? ஸோ 2ஆம் இடம் கேது. அப்படி கேது 2ஆம் இடத்துல எந்த கிரகமும் இல்லாமல் அந்த நட்சத்திராதிபதி அந்த பாவகாதிபதி கேது சாரம் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா ரொம்ப இன்டென்ஸான ஒரு கர்மா. அது இன்டென்ஸ்னால் மேலோட்ட கர்மா இல்லை,
ரொம்ப இன்டென்ஸ், ரொம்ப ஆழ்ந்த கர்மான்னு சொல்லுவாங்க. அந்த கேது சாரம் வாங்கும்போது என்ன அப்படின்னா, என்ன சொல்கிறது, குடும்ப விஷயத்தில் வந்து கவனமாக இருக்கணும் அவர் எப்போவுமே. அதே மாதிரி வந்து தனாதிபதி நல்லா கொடுக்கும், அதுக்கப்புறம் நிறுத்திடும். எப்போவுமே அந்த குடும்பத்தை விட்டு பிரித்து எல்லாம் இருப்பாங்க, பேச்சு அப்படி பேச்செல்லாம் பேசுவாங்க, ஆனால் குடும்பத்தில் பேச மாட்டாங்க, அப்படியே அமைதியாயிடுவாங்க. அவங்கக்கிட்ட பேசணும்ல யோசித்து தான் பேசணும். அதே மாதிரி தனம், அவங்கக்கிட்ட இருந்து கையில் காசு வாங்க முடியாது. யாருக்கு கேது, உங்களுக்கா? இல்லை பரவாயில்ல சொல்லுங்கள். ஒய்ஃபு. ஓகே, உங்கள் ஒய்ஃப் கிட்ட இருந்து பணம் வாங்க முடியுமா? வாங்கி தான் பாருங்களேன். ரொம்ப கஷ்டம். என்னங்க? அப்படி கிடையாது. என் ஹஸ்பண்ட், என்னோட கணவர் எப்படி தெரியுங்களா, என்ன சம்பாரிச்சாலும் என்கிட்ட கொடுத்துட்டு நீயே செலவு பார்த்து கொண்டுருவார். நான் கொடுக்க மாட்டேன்ல, நான் தான் செஞ்சாகணும், நமக்கு பொறுப்பு வந்துடுது இல்லை. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா எல்லாமே பெஸ்ட்டாக வாங்கி கொடுத்துருவேன். நம்மளோட விதி அந்த மாதிரி இருக்கு. ஆமாம். அப்போ வந்து என்னன்னா அந்த கிரகம், அந்த நட்சத்திர சாரம் யார் கூட இருக்காங்கிறது ஒரு கணக்கு. அப்போ கேது மட்டும் இருந்துச்சுன்னா அவங்க கிட்ட இருந்து தான் நீங்கள் வாங்கி பாரு. அதே மாதிரி பேச்சும் அப்படிதான், ஒரு விஷயத்த வாங்கவே முடியாது. கரெக்டா? 2ல் கேதுவும் அந்த சாரம் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது, அவங்க கிட்ட பேசுறது யூஸும் இல்லை. அதுதான் உண்மை. அந்த ஜோதிட கணக்கு வேற, அது வேற கணக்கு. சரிங்களா? கேது மட்டுமே ஜோதிட கிரகம் கிடையாது, நிறைய காம்பினேஷன் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கர்மாவை வைத்து உங்களுடைய வாழ்க்கையை நடத்தினீங்க. சின்ன சின்ன டிப்ஸ் தான் இன்றைக்கி நான் கொடுத்துருக்கேன். இதன்படி உங்களுடைய வாழ்க்கையை எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக நம்மளுடைய கர்மாக்கள் நம்மளை ஏமாற்றாது. கர்மகாரகன் சனி, அவர் வந்து லக்னத்தில் இருக்காரோ பார்வையில் இருக்கோ, இவங்க எல்லாருமே வந்து வயதானவர்களுக்கு எப்போவுமே ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். யாரை நினச்சும் எடை போட்டுறதுங்க. முக்கியமான விஷயமே அதுதான். குறைச்சி எடை போட வேண்டாம், நிறைச்சி எடை போட வேண்டாம், எடையே போட வேண்டாம். நீங்கள் வழியில் போகிறீங்களா, பணம் கேட்டால் உங்களால் முடிஞ்சா பண்ணுங்க, இல்லைன்னா இல்லைங்க மன்னிச்சிருங்க சொல்லுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு பிச்சைக்காரங்கிட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்குறது தப்பா? ஏன்னா இப்போ எல்லாம் டிஜிட்டலைஸ், கையில் 1 ரூபா கூட நிற்க மாட்டேங்க. நமக்கு அக்கௌண்ட்டில் 1 லட்ச ரூபா இருக்கும், கையில் 1 ரூபா கேளுங்க இருக்காது. ஏன்னா அப்படி இருக்குது நம்ம நிலமை. அப்போ பிச்சை எடுக்கிறவங்க கூட இப்போ அவங்களுக்கே வந்து என்ன நிலமை, கையில் காசு இல்லைங்கன்னு சொன்னால் அவங்களும் வந்து எங்கள் கூட வந்து பிச்சை எடுங்கன்னு சொல்கிற நிலமை இருக்கோம் நம்ம. கரெக்டுங்களா? ஏன்னா அந்த மாதிரி வந்து இப்போது எல்லாமே, இப்போ 3ஆம் அதிபதி வக்ரமாக இருக்கா, நிறைய பாருங்கள். இப்போ கோச்சாரத்தில் 3 வக்ரமாக இருக்குது. அப்போ வந்து என்ன அப்படின்னா 3ஆம் இடம் புதன் வக்ரமாக போகிறாரு, 9ஆம் இடம் ப்ளஸ் 12ஆம் இடம் வக்ரம் ஆயிருக்கு இப்போ. கரெக்டாக மிதுனத்தில். அப்போ வந்து என்ன, எத்தனை விஷயங்கள் இப்போ வெளிவந்துட்டு இருக்கு, கம்யூனிகேஷன் தொடர்பான எத்தனை விஷயங்கள் இப்போ வெளிவந்துட்டு இருக்கு. இப்போ வந்து என்ன ஆகுது, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து கடகத்தில் போய் உச்சமாக போகிறாரு. இப்போ நகை கம்மியாயிட்டு இருக்கு, அடுத்தது அப்படி பூமாக வரப்போகுது. ஆனால் நல்லா கம்மியாயிட்டு தான் வரும். குரு அப்படிங்கிறது தங்கம், குரு அப்படிங்கிறது பெரும் பணம். ஒவ்வொருத்தரோட கிரகம் ஏற்ற மாதிரி அங்கே வரும். அதே மாதிரி நிறைய பேர் கேட்ட அந்த பொது பலன் சொல்லும் போதெல்லாம் வந்து நம்மளை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதெல்லாம் என்ன நடக்க போகுது, இதெல்லாம் பொய் அப்படிங்கிறாங்க. ஒரு ஜாதகத்தில் ஒருத்தவங்களுக்கு குரு எங்கே இருக்கோ, எந்த பாவத்தையோ அது ரீதியான கர்மா மட்டும்தான் வேலை செய்யும் கோச்சாரத்தில். அதனால் ஜாதகத்தை சுய ஜாதகம் மட்டும்தான் பேசும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து சுய ஜாதகத்தை பாருங்கள். என்னோடய நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எப்படிப்பட்ட கர்மா வேலை செய்து, என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். ஃபோன் நம்பர் சார். ஓகே, என்னோடய ஃபோன் நம்பர், நான் சுப்ரஜா சுரேஷ், கோவையிலேருந்து. என்னோடய ஃபோன் நம்பர் 9003913083. நன்றி, வணக்கம். இந்த இந்த வாய்ப்பு கொடுத்த ஈசன் ஜோதிட அறக்கட்டளை, என்னோட சார் குருஜி, என்னோட மானசீக குரு. நன்றி சார், தேங்க்யூ.